வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்கால அடிப்படையிலான கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கெஸ்ட் லெக்சரர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மேலே வந்து 21/7/2025 செய்தி அறிவிப்பின்படி ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர் விண்ணப்பத்திற்கு வந்து பணிக்கு வந்து விண்ணப்பித்தவங்க வந்து விண்ணப்பவர்கள் தற்போது விண்ணப்பிக்கும் போது தங்களின் விண்ணப்ப எண்களை பதிவு செய்து விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு பெறலாம். ஆல்ரெடி இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அந்த டேட்லேருந்து அந்த டேட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு விண்ணப்ப கட்டணம் கொடுத்து அப்ளை பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணணும்னு தேவையில்லன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், விண்ணப்பதாரரின் பதிவு, அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில்லிங், விண்ணப்பம் உள்ளீடு, ரீஜியன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன்ஸ், மண்டலம் மற்றும் மாவட்டங்களை தேர்வு செய்தல், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட், சான்றிதழ் பதிவேற்றம், பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபீனா விண்ணப்ப கட்டணம் செலுத்துதல், அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட். நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துக்கிட்டோம். இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா September 24. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா October 8க்குள்ளே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூசர் லாகினை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு நீங்கள் போய்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நேம் ஆஃப் த கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸாம்பிள் கூட நீங்கள் எப்படி டைப் பண்ணணும்னு அதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களோட இமெயில் ஐடி, கிரியேட் பாஸ்வேர்ட், நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் அதை கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு இதில் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஓடிபின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ரிஜிஸ்டர் பண்ணிவிடும். உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கிடச்சிடும். உங்களோட லாகின் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு. அதனால் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்டுங்கிற அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு. உங்களுடைய லாகின் ஐடி என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி தான். உங்களோட பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு தான். அதனால் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் வந்து மறுபடியும் லாகின் பண்ணுறப்ப நீங்கள் கொடுப்பீங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் டேஷ்போர்டுங்கிற ஆப்ஷன் நமக்கு வந்துடும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜியன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்லோட், அப்புறம் பேமெண்ட், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் முடிச்சிங்களோ அது க்ரீன் கலரில் மாறிடும். ஃபஸ்ட் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன், அதனால் அது க்ரீன் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பதிவு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பதிவு. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் 2 இருக்குது. அதை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நேம், உங்களுடைய நேம் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுடைய பேரண்ட் நேம், ஃபாதர் நேம் அல்லது கார்டியன் நேம், அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரியும் உங்களோட மொபைல் எண்ணும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறப்பே கொடுத்தது தான் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுடைய ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய காஸ்ட்டோட நேம் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ், நீங்கள் எப்போவுமே ரெகுலராக இருக்கக்கூடிய பெர்மனன்ட் அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸில் தான் இருக்கீங்க, 2 அட்ரஸுமே உங்களுக்கு சேம்னா அதில் சேம் அஸ்ஏ பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது, அதை டிக் பண்ணிக்கணும். இல்லை 2 அட்ரஸுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸில் உங்களுடைய நிரந்தர முகவரி எழுதணும். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதை நீங்கள் எழுதிக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB, சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையுமே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இதில் வந்து சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண ஃபோட்டோவை அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்னேச்சர்ஸும் உங்களுடைய சூஸ் பண்ண ஃபைல் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். தொடரவும்னு ஒரு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரிவ்யூ ஆகும். அதை நீங்கள் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு எரர் இருந்தால் கூட நீங்கள் பேக் போய் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை சப்மிட் அப்ளிகேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸில் எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. ஒன் டைம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இயர்ஸ் அண்ட் டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கலாம். ஒன்ஸ் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. இப்போ நான் சப்மிட் அப்ளிகேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜியன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீஜியன் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மண்டலம் மற்றும் மாவட்டங்களை தேர்வு செய்தல்னு கொடுத்துருக்காங்க. candidates have to pay 200 applications fees வந்து நமக்கு பே பண்ணணும். schedule cost and schedule tribal candidates if you have valid community certificates 100 rupees பே பண்ணா போதும். அதே மாதிரி இதில் வந்து subject candidates are requested to refer the vacancy positions before select region and text here. click here ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணனா எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த படிப்புக்கு தேவையான காலி பணியிடங்கள் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஊர் பார்த்துக்கோங்க. இப்போ நீலகிரிஸில் வந்து எந்த போஸ்ட்டுக்கு என்ன அப்ளை பண்ண முடியுங்கிறத பார்த்து தான் அப்ளை பண்ண முடியும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல நம்ம வேகன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்கு தான் சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். பாடம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா மண்டலம் செலக்ட் ரீஜன் கொடுத்துருப்பாங்க. அதிலே உங்களுக்கு வரும் எந்தெந்த ரீஜனில் மட்டும்தான் நமக்கு ஒர்க் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் சாய்ஸ் 1 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மண்டலம் டிஸ்ட்ரிக்ட் சாய்ஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் 2 இருக்குது. தென் 3 வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி பேயபிள் அமௌண்ட் வந்து 200 rupeesன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இதில் சமர்ப்பிக்கன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட ரீஜியன் அண்ட் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவோ எந்த இடத்துல வேகன்சி இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான எலிஜிபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, எங்களுடைய மெயின் கோர்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி எங்கே உங்களுக்கு காலி பணியிடங்கள் எந்த மாவட்டங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய படிப்புக்கான காலி பணியிடங்கள் அங்கே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மண்டலங்களை நீங்கள் தேர்வு செய்யலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ இஸ் எக்ஸம்டட் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி பேட் இன் phase 1. phase 1ல் வந்து 21/7/2025லேருந்து 4/8/2025 வரைக்கும் phase 1 வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. phase 1ல் அப்ளை பண்ணுறவங்க phase 1ல் வந்து phase 2ல் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி phase 1 அப்ளிகேஷன்ஸ் நம்பரோட phase 1 வந்து கரெக்டாக அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே பேமெண்ட் வந்து உங்களுக்கு எடுத்துப்பாங்க. இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், have you already applied the application fees of phase 1 அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய phase 1ல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதில் நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் 2 பேமெண்ட்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. இந்தியன் பேங்க் பேமெண்ட் கேட்வே அண்ட் HDFC CC அவென்யூ. இந்தியன் பேங்க் பேமெண்ட் கேட்வேல ரூபே டெபிட் கார்ட்ஸ், ஆல் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் UPIs இருக்குது. இதில் ஆல் பேங்க் HDFC CC அவென்யூவில் ஆல் பேங்க் டெபிட் கார்ட்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் நெட் பேங்கிங் UPI இஸ் நாட் ஒர்க்கிங்னு கொடுத்துருக்காங்க. UPI மூலமாக நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் இந்தியன் பேமெண்ட் கேட்வே மூலமாக தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கணும். இதில் பேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு பே அண்ட் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய UPI நம்பர் அல்லது உங்கள் கிரெடிட் கார்டுடைய பின் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணோடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் வரும், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு. அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை மெசேஜ் வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ரீபேமெண்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம்.